ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் நடைமுறை ஒழிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவையில் அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் சொந்தமாக தயாரித்த உரையை வாசிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அரசு தரப்பில் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உரையை வாசிக்காமல் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், முதலில் தமிழ்நாடு, அடுத்து கேரளம், இப்பொழுது கர்நாடகம். இதன் நோக்கம் தெளிவானது மற்றும் வேண்டுமென்றே செய்வது என்று கூறியுள்ளார். மாநில அரசுகள் தயாரிக்கும் உரையை ஆளுநர்கள் வாசிக்க மறுத்து குறிப்பிட்ட கட்சியின் முகவர்கள் போல நடந்து கொள்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயலாகும் என்றும், சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் நடைமுறைக்கு முடிவு கட்டுவதே இதற்கான தீர்வாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த பயனற்ற நடைமுறை ஒழிப்பிற்கு அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டுவர திமுக போராடும் என்று குறிப்பிட்டுள்ளார்.